Roadside காலனா இல்லப்பா அதே செஞ்சேன் சூப்பரா இருக்குது வெல்கம் டு சாமுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரோட்சைட் காளான் வீட்லயே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க காளான் வந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்துக்கிறேன் இத பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து cabbage ஒரு 200 கிராம் ரெண்டுமே சரிசமமா நம்ம கட் பண்ணி வெச்சுக்கணும் cabbage நல்லா பொடி பொடியா துருவிக்கலாம் ரொம்ப நீளமா இருந்துச்சுன்னா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் cabbage சரியா வெச்சிட்டேன் அடுத்ததா 2 ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன் அத பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் இப்போ நறுக்குன எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் ஒரு 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம் ஒரு கேரட்டை பீல் பண்ணிட்டு அதை நல்லா சரவி வெச்சுக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம காளான் செஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கார்னிஷ் பண்றதுக்காக இப்போ மல்லி செடியை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே தயாராயிடுச்சு இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல முட்டைக்கோஸை போட்டுக்கலாம் நல்லா பொடி பொடியா சரவி வச்சிருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சரவிக்கணும் நெக்ஸ்ட் காளான் போட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு கான் மாவு ஒரு 2 ஸ்பூனும் மைதா மாவு ஒரு 2 ஸ்பூனும் போட்டுக்கலாம் அடுத்ததா மல்லி செடி கொஞ்சம் தூவிக்கிறேன் இப்போ நம்ம கலக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு கை தெளிச்சாலே போதும் இதை நல்லா கலந்து பிணைஞ்சு வச்சிருக்கேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக நம்ம வடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஒன் சைடை திருப்பி போடுறேன் ஒன் சைடு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகணும் இப்போ நான் எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுட்டேன் நம்ம பொரிச்சு வச்சதை ஆறுனதும் பிச்சு போட்டுக்கணும் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் லேசாக வதக்கிக்கலாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டாக கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வடையில் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டிக்கலாம் இப்போ கான் மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கலக்குனதை நம்ம இந்த கிரேவியில் போட்டு நல்லா கலந்து விடணும்
நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சாஸ் ஐட்டம்ஸ் ஊற்றிக்கலாம். தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்மாவு ஊற்றுறதோடையும் விட்டுடலாம். இப்போ நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பிச்சு போட்ட வடையெல்லாம் இதில் போட்டு கலக்கிக்கலாம். மல்லிச்செடி கொஞ்சம் தூவிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளான் நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ கார்னிஷிங்காக ஆனியனை நான் மேலால் தூவுறேன், கேரட்டை மேலால் தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டாக மல்லிச்செடி கொஞ்சம் தூவிக்கிறேன். கார்ன் கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அருமையான ரோட் சைட் காளான் நம்ம வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக தயார் செஞ்சுட்டு பார்த்தீங்களா? இந்த சுவையான டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி கெஸ்ட் வந்திருக்காப்புல. எப்படி இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. சிவா, இந்த டிஷ்ஷை நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. என்னது இது? நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ரோட் சைட் காளானா? இல்லைப்பா, அதே செஞ்சேன். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? இந்த சூப்பரான காளானை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.